Hi hello viewers, நான் உங்க சக்திவேல். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா மாசம் நம்ம கார்டன் டூர் பார்த்துட்டு இருக்கோங்க. அந்த வரிசையில இப்ப டிசம்பர் மாசம் என்னோட கார்டன் எப்படி இருக்குங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம டிசம்பர் மாசம் என்னென்ன விதைக்கலாம் அப்படின்றத பத்தியும் பார்க்க போறோம். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க என்னோட ஃபுல் கார்டன் டூர் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதம் அதான் காட்டலான்ட்டு தான் முடிவு பண்ணி இப்போ என்னோட மாடி சின்ன மாடி ஒன்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வீட்டை சுற்றி இருக்குது. இதெல்லாமே சேர்த்து தான் நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் பார்க்க போகிறது சின்ன மாடிங்க. இதில் என்னென்ன செடிகள் இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ சின்ன மாடி பார்த்தாச்சு. அடுத்தது வந்து வீட்டை சுற்றி இருக்கிற செடிகள் வந்து இதெல்லாம் தான். இந்த மாதம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன செடிகள் வளர்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய், அதுக்கப்புறம் மிளகாய் நாற்று போட்டு வைக்கலாம். மிளகாய் நாற்று வந்து போன மாதமே ஸ்டார்ட் பண்ணியிருந்தாலும் பண்ணியிருக்கலாம், இல்லைனா இந்த மாதம் கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி தக்காளி, மிளகாய், கத்திரிக்காய்லாம் நீங்கள் நாற்று போட்டு எடுத்து வைக்கிறத வைக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வெஜிடபிள்ஸ் எல்லாமே இப்போ நீங்கள் வந்து லேட்டு தான், நீங்கள் முன்னாடியே நீங்கள் வந்து பதியம் போட்டு நீங்கள் வந்து அது ரெடியாக இருக்கணும். ஏன்னா வந்து இந்த இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே கொஞ்சம் டைம் எடுக்கக்கூடியது. பட் ஆனால் நீங்கள் இன்னும் நீங்கள் பண்ணலாம் கூட, இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம், கடைசி சான்ஸ். பட் ஆனால் இது வந்து அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரும்னு சொல்லும்போது கேரட், பீட்ரூட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணலாம். முள்ளங்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இயர் ரவுண்ட் எப்போ வேணால் ட்ரை பண்ணலாம். அது இல்லாமல் சாதாரண வெஜிடபிள் வந்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய், மற்ற செடிகள் அவரைக்காய், கொடி அவரை, காராமணி, இந்த மாதிரி எல்லா செடிகளும் வந்து ட்ரை பண்ணலாம். கீரைகள் வந்து எல்லாமே ட்ரை பண்ணலாம். ரொம்ப அருமையான சீசன். அண்டு அடுத்தது இப்போ நீங்கள் வந்து கீழே பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கீழே சுற்றி இருக்கிற மரங்களை பார்த்துட்ருக்கோம். ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆடாதோட மரங்கள், அதுக்கப்புறம் வாழை மரங்கள் எல்லாமே இருக்குங்க. ஸோ இது வந்து சூப்பராகவே வளர்த்துட்ருக்கோம். பக்கத்தில் பின்னாடி மாமரம் ஒன்று பார்த்துருப்பீங்க. ஸோ இது எல்லாமே வளர்த்துட்ருக்கு. அதுக்கப்புறம் வந்து மாடியில் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய மாடி தோட்டத்தை வந்து பார்க்க போகிறோம். வழக்கமாக மாடி தோட்டத்தில் பார்க்குறவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் என்னென்ன செடிகள் இருக்குன்ட்டு. இப்போ என்னென்ன காய்ச்சிட்ருக்குங்கிறதையும் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க.
ஏன்னா வியூவர்ஸ் இந்த டூர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுறது மூலமாக தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் உங்கள் வீட்டில் என்னென்ன காய்கறிகள் இப்போ விளைஞ்சிட்டு இருக்குங்கிறத பற்றியே எனக்கு சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from your owner Sakthivel. Have a happy coding.